அக்கா, உங்க போனை கொடுங்க. போன் அடிக்குது பாரு. அண்ணா போன் பாட்டிக்கிட்டு இருந்தாண்ட போன் வந்திருக்கு. டேய் அமைதியாரா. ஹலோ, சொல்லுங்க மேடம். எங்க இருக்க? மேடம், காலேஜுக்கு போற வழியில தான் காத்துட்டு இருக்கேன் மேடம். குட். சம்பந்தப்பட்ட ஆளு வந்துட்டு இருக்கான். செந்தூரா, ஜாக்கிரதையா டீல் பண்ணு. பாக்க அப்படியே அப்பாவி மாதிரி இருப்பான், ஆனா ரொம்ப மோசமானவ அவன். மேடம், மோசமானவனா? கொடுமைக்காரிங்கிற. என்ன மேடம் சொல்றீங்க? அப்பாவி இல்லன்னா சொன்னேன்ல. கிளம்பிட்டா மிஸ் பண்ணிடாத. இனிமே இந்த நம்பருக்கெல்லாம் கால் பண்ணாத, நானே கால் பண்றேன். மேடம், அமௌண்ட் இன்னும் டிரான்ஸ்ஃபர் ஆகல மேடம். ஏன், நம்பிக்கை இல்லையா உனக்கு? அப்படி சொல்ல மேடம், இதெல்லாம் வேற மாதிரி டீலிங். நீங்க பணத்தை அனுப்பிட்டா நான் என் ரூட்ல போய்கிட்டே இருப்பேன். என்னோட அக்கௌண்ட்ல இருந்து நான் அனுப்ப கூடாது. இத வேற மாதிரி தான் அனுப்பணும். உனக்கு அமௌண்ட் வந்து சேரும், சரியா? சொல்லிட்டீங்கல்ல மேடம். ஓகே மேடம். மகா, நான் பேசலாமா? மகா, ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன். 2 வார்த்தை. இல்ல ஒரே ஒரு வார்த்தை. செந்தூரா, என் அக்கா பேசுறாங்க, கொஞ்சம் இரு. சார், அந்த தையல்காரி ஒரு 6 மாசத்துக்கு எந்திரிக்கவே கூடாது. அப்படி இருக்கணும் அடி. தையக்காரியா? அது யார் மேடம்? கொடுங்கக்கா. அவ பேரு சீதா தான். தையக்காரின்லாம் கன்ஃபியூஸ் ஆகாது. சாரி. அப்படிங்களா? ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது காசுக்காக கடத்துற மாதிரிலாம் இருக்க கூடாது. செயின் பறிக்கிறதுக்கான கடத்தலா இருக்கணும், சரியா? நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க கவனமா இருங்க சார். நான் இன்ஸ்பெக்டர் குமரன். ஹலோ. இவரு சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்த். இவங்க திவ்யா, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட். சார், போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண முடிஞ்சதா? போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு மேடம். ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து தொடர்ந்து ப்ராசஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஏதாவது போன் கால்ஸ் வந்ததா? யாராவது பேசினாங்களா? கடத்தல் பத்தி ஏதாவது சொல்லி பணம் எதுவும் கேட்டாங்களா? இல்ல சார், இது வரைக்கும் எந்த காலுமே வரல. பண்ணுவாங்களா சார்? காசு வாங்கறதுக்காக கடத்தி இருந்தா கண்டிப்பா கால் பண்ணுவாங்க. காசு வேணுங்கிறதுக்காக தான், வேற எதுக்காக கடத்திருப்பாங்க? கவலைப்படாதீங்க, கண்டிப்பா பிடிச்சிடலாம். கமிஷனர் இன்வால்வ் ஆகி ஆபரேஷன் லீட் பண்ணிருக்காங்க. எல்லா டோலுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சிட்டியில் இருக்கிற ரவுடிஸ், கிட்னாப்பர்ஸ் எல்லாரையும் சரண்டர் ஆக சொல்லி ஆர்டர் போட்டிருக்கு. கோவிந்த், லேண்ட்லைன் மொபைல் நம்பர்ஸ்லாம் எல்லாம் வாங்கி வச்சாச்சு சார். எந்த நம்பருக்கு கால் வந்தாலும் ட்ரேஸ் பண்ணுங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க. சார், வேற ஏதாவது நம்பர் இருந்தா கூட இங்க கொண்டு வந்து வைங்க. இல்ல சார். லேண்ட்லைனுக்கு தானே கால் பண்ணுவாங்க. கண்டிப்பா மொபைலுக்கும் கால் பண்ணுவாங்க. அப்படி கால் பண்ணா ஈஸியா ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். சேது சார், போன் வந்தா நாங்க எடுத்து தரோம், நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. சரி சார். கோவமா பேசாதீங்க, பயந்த மாதிரியே பேசுங்க. எவ்வளவு பணம் வேணாலும் தரோம், சீதாவை ஒண்ணும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுங்க. சரி சார். போலீஸ்க்கு சொன்னீங்களான்னு கேட்டா இன்னும் சொல்லலன்னு சொல்லுங்க. இவ்வளவு நேரம் ஏன் கால் பண்ணலன்னு கேட்பாங்க. கால் பண்ணா நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்களோன்ற பயத்துல தான் கால் பண்ணலன்னு சொல்லுங்க. சரி. எந்த கட்டத்திலையும் கோவமா பேசாதீங்க. ஓகே சார். கோவிந்த் சார், நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரா 2 பேர் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். சரி, வெளியில வெயிட் பண்றாங்க. நீங்க 2 பேரை கேட்டுக்கு வெளியில போடுங்க. ஓகே சார். மாடியில போடுங்க. சரிங்க சார். சந்திரன், வீட்டை சுத்தி கண்காணிங்க.
செக்யூரிட்டி சார். கேட்டை போட்டுங்க. தெரியாத ஆள் யார் வந்தாலும் உள்ள விடாதீங்க. ஓகே சார். சார், என்ன? சீதாம்மாவை எப்படியும் கண்டுபிடிச்சிடுவீங்கல்ல? ரொம்ப நல்லவங்க சார் அவங்க. அதுக்கு தானே வந்திருக்கோம். டோன்ட் வரி, நீங்க போங்க. சரிங்க சார். அப்புறம் சார், நீங்க எல்லாரும் அமைதியா போய் ஓரமா உட்காருங்க. சார், காஃபி டீ எதுவும் தரட்டுமா? இல்ல வேண்டாம். சார், எப்படியாவது சீதாம்மாவை கண்டுபிடிச்சிருங்க சார். சீதாம்மா ரொம்ப நல்லவங்க சார். அவங்க யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க சார். கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம், அழாதீங்க. ம். சொல்லு செந்தூரா. சார், ஒரு பொண்ணு காணும்னு கிட்னாப் கேஸ் எதுவும் ஃபைலா இருக்கா சார்? ஆமா, மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஃபேமிலியில இருந்து ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அத பத்தி தானே கேக்குற? ஆமா சார். நீ தான் தூக்குனியா? ஆமா சார், அதனால தான் கேக்குறேன் நானு. டேய், இங்க பாரு, ஸ்ட்ரெயிட்டா கமிஷனருக்கு கால் பண்ணிருக்காங்க. கமிஷனரே லீட் பண்ணிருக்காரு. மகாலட்சுமி வீட்ல கண்ணி வச்சு மொத்த டீமும் காத்துக்கிட்டு இருக்காங்க. கால் பண்ணி பணம் கேட்ட சிக்கிடுவ, ஜாக்கிரதையா இரு. டேய், அந்த பொண்ணு உன் முகத்தை பார்த்துட்டாளா? ஏன் சார்? பார்த்தாளா இல்லையா? ஆமா, பாத்துட்டா சார். எங்க எல்லார் முகமும் அவளுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். இங்க பாரு, நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி போயிருங்க, சிக்கிடாதீங்க. அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, புரியுதா? என்னாச்சு? டேய், இது கொஞ்சம் ரிஸ்க் தான். போயிட்டோன்னு சொல்லணும். இது பாரு, 3 பேரும் ஒரே மாதிரி சொல்லணும். தேவையில்லாம வேற ஏதாவது சொன்னீங்க அவ்வளவுதான். என்ன சித்தி, சீதாவுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? somebody kidnapped her. இமோஷனல் ஆகி பேனிக் ஆகி வளராதீங்க, சரியா? போலீஸ் என்கொயரி பண்ணுவாங்க. நான் சொன்னதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லணும், புரியுதா? என்ன சித்தி சொல்லணும்? ஏய், நான் சொன்னதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லணும், புரியுதா? ஏய், நான் இங்க எந்த சூழ்நிலையில இருந்து போன் பண்ணிட்டு இருக்கேன்? நிலைமை தெரியாம கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சொன்னா புரியாதா உங்களுக்கு? இங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் போகலனா என்ன ஆகும்? என்ன ஃபெயில் ஆடுவீங்களா? அப்படி ஆனாலும் பரவாயில்ல, மரியாதையா பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டு இங்க வீட்டுக்கு வந்து சேருங்க. within 1 hour, சரியா? என்ன சார், மொபைல் வேணுமா? டஸ்ட்பின் எங்க இருக்கு? அதோ அங்க. அஞ்சலி, சிச்சுவேஷன் வெரி சீரியஸ். நீங்க உடனே இங்க கிளம்பி வாங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். பிரியா, சத்யா, அவங்க 2 பேர்கிட்ட சொல்லிடு. ஒரு வார்த்தை அதிகமா பேசக்கூடாது, புரியுதா? சரிங்க சித்தி. இந்த குடும்பத்துக்கு வந்த தேவதங்க சீதாம்மா, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. தயவு செஞ்சு காப்பாத்துங்க ஐயா. சீதா நல்ல குடும்பத்துக்கு போக வேண்டியவ இங்க வந்து மாட்டிக்கிட்டா.
மீராம்மா, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குமா. ஏதோ தப்பா இருக்கு. கவலைப்படாதீங்கண்ணே. சீதா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. அவளுக்கு அந்த அம்மன் துணையா இருப்பா. தப்பா எதுவும் நடக்காதுண்ணே. வாங்கய்யா, வாங்கம்மா. மேடம், ஓகே, சத்யன் சாரும் மீராம்மாவும் வந்திருக்காங்க. ஏய் நில்லுங்க. இவங்களை யார் வர சொன்னது? யாரா இருக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம்? உன் கூட பிறந்தவன் தான் பண்ணுவான். அதுக்குதான் அப்பவே சொன்னேன் இந்த ஆளை அனுப்பிடுன்னு. நீதான் கேக்கல. இவர் சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? கூப்பிடாத வீட்டுக்கு அப்படியே ஓடி வந்துருவீங்களா? நான் ஒன்னும் உங்களுக்காக வரல, சீதாக்காக வந்தேன். நீங்க இருங்க, நான் பேசிக்கிறேன். என்னடி பேச போற? உன்னை யார் இங்க வர சொன்னது? இந்த வீட்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நாங்க வந்து கேட்காம வேற யாரும் வந்து கேட்பாங்க? ராம், நீ எதுக்கும் அழாத. சீதாக்கு ஒண்ணும் ஆகாதுடா. அவ கும்பிடுற அம்மன் அவளை கைவிட மாட்டாங்க. ராம், you don't worry, நாங்கெல்லாம் இருக்கோம். தப்பாலாம் எதுவும் நடக்காது. அண்ணா, காலேஜுக்கு போறேன்னு பசங்களோட போன சீதாவை ஏன் வழியிலேயே இறக்கி விட்டாங்க? வாட்டர் பாட்டில் வாங்க இறங்கினதாதான் அஞ்சலி சொன்னா. என்னென்ன பேசுற? வீட்ல இருந்து கிளம்பி 10 நிமிஷம் தான் இருக்கும். வாட்டர் பாட்டில் வேணும்னு அவ மட்டும் இறங்கி போவாளா? இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல? ஏ மீரா, காலேஜ்ல இருந்து 3 பேரையும் வர சொல்லியாச்சு. தேவையில்லாம நீ வேற பிரச்சனையை உண்டு பண்ணாத. நான் ஒண்ணு தப்பா கேட்கலையே. சீதாவா இறங்கினாளா இல்ல யாராவது பிளான் பண்ணி இறக்கி விட்டாங்களான்னு தெரியணும்ல. எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? விட்டா நாங்க தான் சீதாவை ஆள் வச்சு கடத்தணும்னு கூட சொல்லுவ போல இருக்கு. ஏன் பண்ண மாட்டீங்களா? நீங்க ஆள் வச்சு கடத்தினதே இல்லையா? பொண்ணு, என்னையே கடத்தி கட்டி போட்டவங்க தானே நீங்க. மீரா, தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மாரு. நாங்களே பயத்துல இருக்கோம். நல்லா கேட்டுக்கோங்க. காசுக்காக கடத்திருந்தா இந்நேரத்துக்கு போன் வந்திருக்கணும். போன் வரலன்னா காசுக்காக கடத்தலன்னு அர்த்தம். சார், போன் ஏதாவது வந்ததா? இல்ல சார், கால் எதுவும் வரல. வெயிட்டிங். மொபைல் ட்ராக் பண்ண முடிஞ்சதா? இல்ல, சம்பவம் நடந்த இடத்துல மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இன்னும் ஆன் ஆகல. ஆன் பண்ணா மட்டும்தான் ட்ராக் பண்ண முடியும். மீரா, இதுல பெரிய சந்தேகம் ஒண்ணு இருக்கு. என்ன சந்தேகம்? இல்ல சொல்லு, என்ன சந்தேகம் உனக்கு? யார் மேல சந்தேகம் சொல்லு. உண்மையிலே இது யதார்த்தமா நடந்ததா இல்ல பிளான் பண்ணி நடந்ததான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இட்ஸ் a strong doubt. சத்யா, கிட்னாப் பண்ணவங்க பிளான் பண்ணி கூட கடத்திருக்கலாம் இல்லையா? அண்ணா, அவர் சொல்றது கடத்தினவங்க பிளான் பண்ணாங்களா இல்ல இந்த குடும்பத்துல யாராவது பிளான் பண்ணி கடத்தி வச்சிருக்காங்களான்னு தான் சந்தேகமா கேக்குறாரு. நிறுத்துங்க, தண்ணி வாங்கிட்டு வரேன்னு இறங்கி போனாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணோம், வரவே இல்ல. கால் பண்ணோம், எடுக்கல. காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நாங்க கிளம்பிட்டோம். ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போயிருவாங்கன்னு நினைச்சுதான் நாங்க விட்டுட்டு போனோம். வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார். அவங்களா தானே சார் இறங்கி போனாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்?
இவங்கெல்லாம் சாதாரணமான ஆளுங்க இல்ல சார். இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. கண்டிப்பா இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க. ஆமா சார், சீதா காலேஜுக்கு வந்தா இவங்க ஃப்ராடுத்தனம் தெரிஞ்சிடும். இவங்க என்னெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்காங்கிறது தெரிஞ்சிடும்ல. அதுக்காக தான் இவங்க ஏதோ பண்ணிருக்கணும். என்ன பேசுறீங்க? இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இவங்க 3 பேரும் சீதாவை கூட்டிட்டு போய் கொன்னுட்டாங்களா? ஏன் இவங்க அதை பண்ண மாட்டாங்களா? கொலை பண்ண மாட்டாங்களான்னு கேக்குறேன். எதையாவது பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாத மீரா. இதுக்கு மேல பெருசு பண்ண என்னென்ன இருக்கு? இந்த குடும்பத்துக்கு வாழ வந்தவ சீதா. அவளுக்கு பண்ண டார்ச்சர் எல்லாம் பத்தாதுன்னு கடைசியில கதையை முடிச்சிடணும்னு பிளான் பண்றாங்க. பேசாதனா என்ன அர்த்தம்? என்ன சொல்றான்னு பாத்தீங்களா? கதையை முடிச்சிட்டோமா? இப்படி வாய் கூசாம பேசுறியே. இன்ஸ்பெக்டர், எஃப்ஐஆர் போட்டு எங்க எல்லாரையும் கொண்டு போய் ஜெயில உட்கார வச்சிருங்க. அப்பதான் இவளுக்கு நிம்மதியா இருக்கும். தயவு செஞ்சு ஆர்குமெண்ட் பண்றதை முதல்ல விடுங்க. எங்களை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க. மீரா, கமிஷனரும் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து சீரியஸா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இல்லனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மை தெரியத்தான் போகுது. வாய்க்கு வந்தபடி பேசி சும்மா குழப்பத்தை ஏற்படுத்தாத. அங்க பாரு, ராம் பாவம் மனசு ஒடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான். இங்க பாரு, எங்க மேல கோவம் இருந்தா நீ என்ன வேணாலும் சொல்லு. அதுக்காக அபாண்டமா பழியெல்லாம் போட்டுட்டு இருக்காத. அதை தாங்க முடியாது. சார், உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு இவங்க 3 பேரையும் தனியா கூட்டிட்டு போய் விசாரிக்கிற பாணியில விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரியும். பாத்தீங்களா என்ன சொல்றான்னு? பாத்தீங்களா மீரா, உனக்கும் உன் புருஷனுக்கும் இந்த பிரச்சனையில எந்த சம்பந்தமும் இல்ல. உன் புருஷனை கூட்டிக்கிட்டு மரியாதையா இங்க கிளம்பி. இல்ல மரியாதை கிட்ட போயிடு. எனக்கு ஒண்ணு உங்க மரியாதை எல்லாம் வேண்டாம். சீதாவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சா போதும். மேடம், உங்க குடும்ப சண்டையில அப்புறம் வச்சுக்கோங்க. நீங்களா படிச்சவங்க தானே, கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கங்க. சாரி சார், பசங்க கூட போறேன்னு சொன்னது சீதா தான். இதுல எங்களோட தப்பு எதுவும் இல்ல. எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. உங்களை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி எப்படியாவது சீதாவை கண்டுபிடிச்சு கொடுங்க. சார், இந்த பொண்ணுங்க உண்மையா சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல. இந்த 3 பேரை தவிர இன்னொரு ஆள் போனாங்களா இல்லையான்னு அவங்கள்ட்டயே விசாரிங்க. அப்பதான் எல்லா உண்மையும் வெளியே வரும். இன்னொரு ஆளா? அது யாரு? அஞ்சலி, உங்க கூட வேற யாராவது வந்தாங்களா? வேற யாரும் வரல சித்தி. அவரு பொய் சொல்றாரு. நாங்க 3 பேரும் தையக்காரியும் சாரி சீதாவும் தான் போகணும். சார், இவங்க கூட போன கார் டிரைவர் வெளியே தான் நிக்கிறார். எல்லா உண்மையும் அவரை விசாரிச்சா தெரியும்ல? ஆமா. அப்ப டிரைவரை கூப்பிட்டு விசாரிங்க. எல்லா உண்மையும் தெரியும். வீட்ல இருந்து கிளம்பி போனதுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஒரு விஷயத்தையும் மறைக்காம சொல்லணும். ஏதாவது மறைச்ச தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன் பாத்துக்க. சார், கொஞ்சம் மிரட்டாம கேளுங்க சார். இவன் 20 வருஷமா எங்க வீட்டுல வேலை செய்யறான். இவன் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான். அத நீங்க சொல்லாதீங்க, அவரு சொல்லட்டும். முத்துப்பாண்டி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏய், என்ன வெத்தலை பாக்கு வச்சு உன்னை கேட்கணுமா? என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்ற வழிய பாரு. சீதாமா முன் சீட்ல என் பக்கத்துல தான் உட்காந்துருந்தாங்க. இவங்க 3 பேரும் பின்னாடி உட்காந்துருந்தாங்க சார். காலேஜுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும்போது அந்த பொண்ணு சத்யா வாமிட் எடுக்கிற மாதிரி செஞ்சது. உண்மையாவே வாமிட் எடுத்தாங்களா இல்ல வாமிட் எடுக்கிற மாதிரி நடிச்சாங்களா? டேய், விசாரிச்சிட்டு இருக்காங்கல்ல, நீ கொஞ்சம் வாயை மூடு. டென்ஷன் ஆகாதீங்க. செஞ்ச தப்பு வெளியே வந்துதானே ஆகணும்.
முத்துப்பாண்டி சார். உண்மையிலேயே வாமிட் பண்ணாங்களா? இல்ல சார், வாமிட் எடுக்கிற மாதிரி நடிச்சாங்க. என்னது நடிச்சியா? உன்ன இருங்க சார், விசாரிச்சுட்டு இருக்கோம்ல. நீ சொல்லுப்பா. மத்த 2 பேரும் காரை நிறுத்த சொல்லி கத்துனாங்க சார். தண்ணி கொடுங்க. ஐயோ தண்ணி வேணும். சரி சரி, நானே வாங்கிட்டு வரேன். அண்ணே வண்டி எடுங்கண்ணே. என்னடா அதுக்குள்ள குழி வெட்டிட்டீங்களா? இல்லண்ணா, குழி தோண்டா தண்ணி தானே வருது. நேத்து மழை பெஞ்சது இல்ல. என்ன பண்ணலாம் சொல்றா? அந்த தண்ணியை வேணா நான் வந்து இறச்சி ஊத்தவா? வந்து சொல்றான் பாரு. போடா, வேற இடத்துல குழிய தோன்றா. போடா. டேய் வாங்கடா, வேற இடத்துல தோண்டலாம். போடா. எல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க பாரு. நீங்க சொல்றதை வச்சுதான் ஒரு உயிரை காப்பாத்தணும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. யோசிச்சுதான் இவங்க நடத்திருக்காங்க சார். மீரா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவங்க தான் விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல. விசாரிச்சா உண்மையை சொல்லிடுவாங்களா? சார் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மீரா, நீ இந்த பக்கம் வா. வான்னு சொல்றல. நாங்க ஏன் உங்க பக்கம் வரணும்? நீங்க தான் நியாயத்து பக்கம் வரணும். முதல்ல உங்க 2 பேரையும் தான் விசாரிக்கணும். மகா, இவளுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு. அப்படிதான் நினைக்கிறேன்க்கா. நீங்க ஏதாவது உளறி வச்சிடாதீங்க. என் உயிரே போனாலும் போகும், ஆனா உண்மை வராது. சேதுவுக்கும் டவுட் வந்திருக்குமோ? வந்தாலும் வரலாம், ஆனா அது சரி பண்ணிடணும். அண்ணே, சீதா தான் உங்களை கூப்பிட்டால, நீங்களும் அவ கூட போயிருந்திருக்கணும். நீங்க போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. நானா போக மாட்டேன்னு சொன்னேன். அது ஒருக்கம் பாரு சுபாஷ், அவன் தான் என்ன போக விடல. சுபாஷ், நீ ஏன் துரைய கூட போக வேணாம்னு சொன்ன? இப்படி நடக்கும்னு எனக்கு எப்படி நான் தெரியும்? ஸ்டாக் செக் பண்ணி குடோனுக்கு அனுப்பணும். தனியா போக முடியாதுல்ல, அதனாலதான் அவனை போக வேணாம்னு சொன்னேன். உண்மையாவே அதுதான் காரணமா? அவனா கோவில்ல கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணவா? சீதா போனோட லொகேஷன் வந்திருக்கு. அம்மா தாயே, நீ வழி காட்டிட்ட. சீதா எங்க இருக்கான்னு நீ வழி காட்டிட்ட. இது போதும், இது போதும்மா. நான் சீதாவை காப்பாத்திடுவேன். இது போதும். பீரியட் ஆஃப் டைம். இப்படி திரும்புங்க பாஸ். பாஸ், உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் நம்ம சினிமாக்கு போயிட்டு வரலாமா? நீ காலேஜுக்கு போறேன்னு சொன்ன. பாஸ், நீங்க எக்ஸாம் எழுதிட்டு என்ன காலேஜ்ல இருந்து வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து சினிமாக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே டன். பாஸ், நீங்களே என்ன பிக்கப் பண்ண வரீங்களா இல்ல நானே உங்க இடத்துக்கு வரட்டுமா? நானே வரேன். நான் எங்க இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்? சொல்லுங்க பாஸ். சீதா, லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணு. சூப்பர் ஐடியா பாஸ்.
குட். பாஸ் நான் எங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் பாஸ் காலேஜ்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு காலேஜ்ல இருக்கிற கேண்டீன்ல ஒரு காஃபியும் பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்குள்ள வந்துருங்க. ஓகே. பாஸ் நான் வீட்ல இருந்து கிளம்புனதும் நான் எங்க இருக்கேன்னு நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். மகா எப்படியோ தப்பிச்சிட்டா. இனிமே பிரச்சனை இல்ல. கொஞ்சம் பில்டப் பண்ண நினைச்சு கமிஷனர் வரைக்கும் போயாச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதோட விட்டா நல்லது. அப்போ விசாரணை தொடருமா? நான் வேணா என் நம்பரை மாத்திரவா? அக்கா மாத்தினாலும் நீங்க தான் வச்சிருந்தீங்கன்னு தெரியாதா? ஐயோ அந்த அளவுக்கு போகாது. ஒண்ணும் பயப்படாதீங்க. என்ன சீதா தப்பிச்சு வந்ததுல அப்படியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கங்க. சரியா? முயற்சி பண்றேன். இந்த மீரா வேற ஒரு மாதிரி பாக்குறா. ஓவர் ஆக்ட் பண்ணா கூட பரவாயில்ல, நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு நம்ப வைக்கணும். புரியுதா அக்கா? வாங்க. சேது இப்பதான் ராம் கால் பண்ணா. சீதா நல்லா இருக்காளா? அவங்க வந்துட்டு இருக்காங்க. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் சேது. நம்மளோட குல தெய்வம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் தான் காப்பாத்திருக்கா. நான் கூட பயந்து போயிட்டேன். ஏதோ கெட்ட நேரம் விலகிடுச்சு. மீரா ஆரத்தி ரெடி பண்ண. சீதா செத்து பொழைச்சு வரா. ஆரத்தி எடுத்துதான் அவளை உள்ள கூட்டிட்டு போனோம். அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? என்ன கரெக்டா சொல்ற? இல்ல அவ செத்து பொழைச்சு வரான்னு இவ்ளோ கரெக்டா சொல்றீங்க? என்ன சொல்ல வர? புரியலையா? செத்து பொழைச்சு வரான்னு நேர்ல பார்த்த மாதிரி இவ்ளோ கரெக்டா சொல்றீங்களே, எப்படி? கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ? ஆமா, அவ என்ன சினிமாக்கா போயிட்டு வரா? செத்து பொழைச்சுதானே வரா? அக்கா நீ போய் ஆரத்தி ரெடி பண்ணு போ. எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ஏய் இங்க பாருங்க, சீதா வந்த உடனே நீங்க 3 பேரும் மன்னிப்பு கேட்கணும். நீங்க ரோட்ல இறக்கி விட்டதுனாலதான் சீதாவுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு. நாங்க ரோட்ல இறக்கி விட்டதுக்கு ஏய் குறுக்க பேசக்கூடாது. சீதா வந்ததும் அவ ரூமுக்கு போய் நாங்க பண்ணது தப்புதான் அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதான். தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கணும்ல? ஆமா, கேட்டுதானே ஆகணும். அப்புறம் ஏன் நீங்க சீதா கிட்ட மன்னிப்பு கேட்கல? பாருங்க, 3 பேருக்கு சொன்னதெல்லாம் காதுல விழுந்துச்சுல. வாயை திறந்து சொல்லுங்க. மன்னிப்பு கேட்பீங்களா மாட்டீங்களா? மன்னிப்பு கேட்கிறோம். இது பாருங்க, சீதா கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டா பத்தாது. ராம் கிட்டே மன்னிப்பு கேட்கணும். புரியுதா? சரிப்பா. சரிப்பா. அண்ணே, சீதாவை இனிமே வெளியே அனுப்ப வேணாம். ஏய் என்னடா பேசுற? இப்ப என்ன அவளை தனியாவா அனுப்பணும்? உங்க கூட தானே அனுப்பணும். இவங்க பண்ண தப்புக்கு சீதா என்ன பண்ணுவோம்? சீதா, நீ நல்லபடியா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டனா மன்சூர் சாப்பிடுறதா நான் வேண்டிக்கிட்டேன். ஐயோப்பா, நீ நல்லபடியா திரும்பி வந்துட்டலம்மா, அதுவே போதும். ராம், சீதா உள்ள கூட்டிட்டு போ. சீதா, வலது கால எடுத்து வச்சு உள்ள வாமா. சீதா வா. சீதா ஒரு நிமிஷம். என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா ராம்,
நீ சீதாவை ரூமுக்கு கூட்டிட்டு போ. மகா, என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கலாம்ல? சீதா, நீ சொல்லுமா. சுபாஷ், புரியாம பேசாதீங்க. அங்க பாருங்க, பாவம் சீதா இவ்ளோ டயர்டா இருக்கா. பரவாயில்லையே, சீதான்னு பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறீங்க, டயர்டா இருக்கான்னு வேற சொல்றீங்க. நீ கொஞ்சம் பேசாம இரு. ராம், நீ உள்ள கூட்டிட்டு போ. வா சீதா, வா. மகா, அந்த செந்தூரனுக்கு கால் பண்ணு. கொல்லாம ஏண்டா விட்டேன்னு கேளு. பணம் தரமாட்டேன்னு சொல்லு மகா. அக்கா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எனக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்தீங்களே, உங்களை சொல்லணும். நீங்க சொன்னதுனாலதான் நான் கிட்னாப் பண்ண வச்சேன். இப்ப நான் போன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், போனை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. வசமா நாமளே போய் சிக்கிருவோம். கொஞ்ச நேரத்துக்கு நீங்க அமைதியா இருங்களேன். கண்டிப்பா பிரச்சனை வந்தா மகா என்ன சிக்க வச்சிருவா. அப்படி ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்துச்சு, மகாவை நான் சிக்க வச்சிருவேன். அக்கா, என்ன சொன்னீங்க? என்னக்கா இப்ப சொன்னீங்க? அது வந்து நான் தப்பா எதுவும் நடக்க கூடாது, நீயும் நானும் சிக்கிட கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்லல. மாப்பிள்ள, உங்க தங்கச்சிங்க சீதாவை இறக்கி விட்டுட்டு போன 5வது நிமிஷம் ரவுடிங்க சீதாவை கடத்திருக்காங்க. அப்ப இது யதார்த்தமா நடக்கல, முன்னாடியே பிளான் பண்ணிருக்காங்க. அப்பா, நான் போய் டீ எடுத்துட்டு வரவா? வேண்டாமா, சில விஷயங்கள் தெரியாம இந்த வீட்டுல நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சீதா, நல்லா யோசிச்சு சொல்லு. நீ போட்டிருந்த நகையை யாராவது எடுக்க ட்ரை பண்ணாங்களா? இல்லப்பா, என் நகையெல்லாம் அவங்க எதுவுமே எடுக்கல. அப்ப அவங்களோட நோக்கம் திருட்டு இல்ல. மாப்பிள்ள, நல்லா யோசிங்க. சீதா காலேஜுக்கு வரேன்னு முத நாளே சொல்லிருக்கா. அஞ்சலி, பிரியா, சத்யா இவங்க 3 பேரும் சீதாவை கூட்டிட்டு போகும்போது வாமிட் வர மாதிரி டிராமா பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல சீதாவை இறக்கி விட்டு போயிட்டாங்க. அவங்க இறக்கி விட்டுட்டு போன 5வது நிமிஷம் ரவுடிங்க சீதாவை கிட்னாப் பண்ணிருக்காங்க. சீதாவை கடத்திட்டு அவங்க பணம் கேட்டு வீட்டுக்கு கால் பண்ணலையே. சோ அவங்க நோக்கம் பணம் பறிக்கிறது இல்ல, சீதா போட்டிருந்த நகை எடுக்கிறதுக்காண்டியும் இல்ல. ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க, சீதாவை உயிரோட புதைக்க ஏற்பாடு பண்றாங்க. கிளியர் மாப்ள? இதுல எங்கேயுமே எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம, குழப்பம் இல்லாம, பதட்டம் இல்லாம, கான்பிடண்டா பிளான்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது பியூர் மர்டர் பிளான் தான். அங்கிள், சீதாவை பிளான் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு சீதா என்ன தப்பு பண்ணா? நானும் அங்கதான் வரேன் மாப்ள. கொலைக்கு பல காரணங்கள் இருக்கும். தனிப்பட்ட விரோதம், குடும்பம் சார்ந்த விரோதம், வியாபார போட்டி, அரசியல் போட்டி, இப்படி 1000 காரணங்கள் இருக்கும். ஆனா சீதாவை கொலை பண்ண நினைச்சவங்க சீதாவுக்கு எந்த வகையிலையும் சம்பந்தம் இல்லாதவங்க. சீதா வாங்க சம்பந்தி, எப்போ வந்தீங்க? இப்பதான். உங்க உடம்பு எப்படி இருக்கு இப்போ? பரவாயில்ல, செக்கப்க்கு தான் போயிட்டு வந்தேன். செல்வி, வந்தவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? கேட்டம்மா, வேணான்னு சொல்லிட்டாரு. தண்ணி கூட குடிக்கல. அப்படியா? என்னங்க, என்ன விளையாடுதீங்களா?
நான் ஏன் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? சாப்பாடு போட்டியா தண்ணி குடுத்தியான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சீதாவை ஏன் கொலை பண்ண நினைச்சீங்க? என்ன பேசுறீங்க? நாங்க எப்படி கொலை பண்ண நினைப்போம்? யார் இப்படி உங்ககிட்ட சொன்னது? சீதா, நீதான் சொன்னியா? சொல்லு, நீதான் சொன்னியா? யாரு கொலை பண்ண நினைச்சாங்கன்னு எனக்கு டவுட் இல்ல. ஏன் கொலை பண்ண நினைச்சாங்கன்னு தான் எனக்கு டவுட். சொல்லுங்க, எதுக்கு கொலை பண்ண நினைச்சீங்க? தப்பு தப்பா பேசாதீங்க. சீதா கடத்தப்பட்ட அடுத்த நிமிஷம் கமிஷனருக்கு போன் பண்ணி இவளை கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? உங்களை விட பெரிய பெரிய போலீஸ் எல்லாம் இங்க வந்துட்டு போயிட்டாங்க. அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. நீங்க என்ன பண்ணுவீங்க? சீதா, நீதான் இவருக்கு போன் பண்ணி வர சொன்னியா? என்ன கொலை பண்ண பாக்குறாங்க, வந்து காப்பாத்துங்கப்பான்னு நீதான் சொன்னியா? கொலை பண்ண பாக்குறாங்க இல்ல அங்கிள். ஒரு நிமிஷம் பாஸ் லேட்டா வந்திருந்தா நான் செத்திருப்பேன். கொலை பண்ணிருப்பாங்க. சார், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா பேசுங்க. இதுல அமைதியா பேச எதுவுமே இல்ல. பேசவே ஒண்ணும் இல்ல. ஒரு கிரைம் நடக்கணும்னா அதுக்கு மோட்டிவ் முக்கியம். நானும் போலீஸ்காரன் தான். பல கேஸுகளை பார்த்திருக்கேன். உங்க பொண்ணுங்க சீதாவை ரோட்ல இறக்கி விட்ட 5வது நிமிஷம் சீதாவை கடத்திருக்கானோ? கடத்திட்டு போனவனுவோ காசுக்காண்டியோ பணத்துக்காண்டியோ நகைக்காண்டியோ சீதாவை கடத்தல. சீதா போட்டிருந்த மூக்குத்திய கூட கலத்தாம கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கானோ? ஆமா. வேற எந்த மோட்டிவா இருக்கும்? பர்சனல் வெஞ்சன்ஸ். கொலை பண்ண முயற்சி பண்ணவங்களுக்கும் இந்த திட்டத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. நீங்க இன்னும் தூங்கலையா? என்ன பத்தி விடுங்க. மொபைல் ஏன் கீழே போட்டீங்க? இல்ல, கை தவறி கீழே விழுந்துருச்சு. இந்த குளிர்லயும் முகம் என்ன இப்படி வெறுத்திருக்க? அப்படியா? ஆமா, நீங்க கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவீங்களா? கொலைகாரனா கொலைகாரியான்னு தெரிஞ்சிடும். பொம்பளைங்க எல்லாம் கொலை பண்ணுவாங்களா? கொலை பண்ண சொல்லி ஆம்பளை அனுப்பியிருக்கலாம்ல. நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படியோ கண்டுபிடிப்பேன். உசுரோட பிடிக்கலாமா இல்ல ஷூட் பண்ணி போனோமா மார்ச்சுக்கு அனுப்பலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கையில கிடைச்சா சாரி கையில கிடைச்சானுங்க லாடம் தான். சரி நீங்க போய் தூங்குங்க. குட் நைட். என்ன பாஸ், குழந்தை மாதிரி. நீயும் தான் அழுவுற. பாஸ், நான் தான் வந்துட்டேனே பாஸ். அழாதிய பாஸ். என்னை விட்டுட்டு போன அடுத்த நிமிஷமே நானும் செத்துருவேன். உயிரோடவே இருக்க மாட்டேன். நீ இல்லாம என்னால யோசிக்கவே முடியாது. நீ இல்லாத உலகம் எனக்கு வேண்டாம் சீதா. இது போதும் பாஸ். இப்பவே செத்து போயிடலாம் போல இருக்கு. இந்த சந்தோஷமே எனக்கு போதும் பாஸ். சீதா, அதான் புடைச்சு வந்துட்டே இல்ல, ஏன் சாகணும்? இருக்கிற காலத்தை சந்தோஷமா வாழணும் சீதா. நம்மள மாதிரி சந்தோஷமா வாழ்றவங்க யாராவது இருப்பாங்களான்னு கேட்கிற அளவுக்கு நம்ம வாழணும். 100 வருஷம் 100 வருஷம் கூட வாழணும் சீதா. அப்படியா பாஸ்? அப்போ ஹாப்பியா இருக்கணும்ல. அழுகையை நிறுத்திட்டு ஒரு பாட்டு பாடுங்க பாஸ்.
சீதா, என்னால எப்படி நான் எப்படி பாட முடியும்? அப்போ நான் பாடவா? ஓகே. பாஸ், அப்பா இருக்காக சத்தம் இல்லாம தான் நான் பாடுவேன். ஓகேவா? ஓகே. சுபாஷ், விடுங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வந்ததுல இருந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன். சுபாஷ், கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ சும்மா இரு. அவரை சாரி சொல்ல சொல்லுங்க. முதல்ல மகாவை சீதா கிட்ட சாரி சொல்ல சொல்லுங்க. டேய், சும்மா இருக்க மாட்டியா? எங்க போற மகா? அர்ச்சனாக்காவை கூட்டிட்டு வரேன். உட்காரு, வந்து உட்காரு. இந்த அக்கிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து உனக்கு கடத்தினவங்க யாராவது இருக்காங்களான்னு பாரு. சீதா, டென்ஷன் ஆகாம மெதுவா பாரு. நல்லா யோசிச்சு மெதுவா பார்த்து அடையாளம் சொல்லு. கண்டிப்பா சிக்குவான். சீதா, அவன் எவனா இருந்தாலும் விடக்கூடாது. அப்பவே அவனை அடிச்சு அவன் முகமுடிய கிழிச்சிருப்பேன். ஆமா, வேற வழி இல்ல. சீதாவை காப்பாத்தணும்ல, அதான் உங்களை கூப்பிட்டேன். இவனாம்மா? நல்லா பாருமா. அப்ப எது சொன்னாலும் செய்வியா? கண்டிப்பா செய்யறேன் மேடம். சொல்லுங்க, என்ன செய்யணும்? கைய பால் கொள்ள விடு மேடம். பால் கொள்ள கைய விடு. சார், காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாம் மேடம். ஓகே. செல்வி, செல்வி. சுபாஷ், செல்வி கடைக்கு போயிருக்கா. நானே போட்டு எடுத்துட்டு வரேன். அங்கிள், தப்பா எடுத்துக்காதீங்க. என்னால நம்ப முடியல. மாப்பிள்ள, உங்களை நம்புங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா ஒரு நாள் நீங்களே நம்புவீங்க. எல்லா உண்மையை நான் வெளியே கொண்டு வருவேன். அன்னைக்கு நீங்க நம்புவீங்க. அப்பா, நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க.
பாஸ் என்ன பார்த்துப்பாங்க. மாப்பிள்ள ராம்காவை மட்டும்தாம்மா உன்னை விட்டுட்டு போறேன், இல்லைன்னா எப்போ உன்னை கூட்டிட்டு போயிருப்பேன். அங்கிள், சீதா என்னோட உயிர். எது வாழ்க்கை நினைச்சனோ அது வாழ்க்கை இல்லை, அது வேற. அன்பும் பாசமும் கலந்ததுதான் வாழ்க்கைன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே சீதா தான். சீதாவை எனக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாது அங்கிள். அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா நான் உங்களுக்கு மகனா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு மகன் இல்லையேன்னு ஒரு சின்ன கவலை இருந்தது. அதனால தான் சீதாவை இஷ்டப்படி வளர்த்தேன். சீதா ஆம்பளை பிள்ளை மாதிரி தான் வளர்ந்தா. இப்போ அந்த கவலை இல்லை எனக்கு. இனிமேலும் அந்த கவலையே இருக்காது. நீங்க இருக்கீங்களா, நீங்க எனக்கு இல்லை, எங்களுக்குன்னு இருக்கீங்க மாப்பிள்ள. சொல்லு சீதா, ஏதாவது பிரச்சனையா? அந்த வீட்லதான் பிரச்சனைக்கு பஞ்சமே இருக்காதே. அக்கா நல்லா இருக்கியாளா? ஒரு சந்தோஷமான செய்தி. எதுக்குடி இவ கத்துறா? அம்மா மெதுவா பேச சொல்லவா? அதெல்லாம் வேண்டாம். என்னதான் பேசுறான்னு கேக்கலாம். சத்தமாவே பேசட்டும். நிஜமாதான்க்கா சந்தோஷமான செய்தி. கேட்டா நீங்களே சந்தோஷப்படுவீங்க. அப்படி என்ன இவளுக்கு சந்தோஷம்? நாம இந்த வீட்ல இருக்கும்போது இவளுக்கு எப்படி சந்தோஷம் வரும்? என்னன்னு சொல்லு சீதா, கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. அக்கா, ஒரு கூலிப்பட கடத்திட்டு போய் கொல்ல பார்த்தாங்கல்ல, அந்த கேங்ல ஒருத்தனை போலீஸ் புடிச்சிட்டாங்களா? அப்படியாமா? புடிச்சிட்டாங்களா? மாட்டிக்கிட்டானா? புடிச்சிட்டாங்களா? ஐயோ, அப்புறம் என்னாச்சு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் வச்சு மிதின்னு மிதிச்சிருக்காங்களா? எல்லா உண்மையும் சொல்லிட்டானா? அப்படியா? பாத்துமா, ஏமா எந்திரிச்சிங்க? உட்காருங்கம்மா. அப்போ சம்பந்தப்பட்ட எல்லாரையும் போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்குமே? ஆமாங்கா, கூலிப்பட தலைவனுக்கு கூலி கொடுத்த தலைவிங்க எல்லாரையும் வாரி சுருட்டி ஜீப்ல தூக்கி போட்டு போறாங்க. கூடிய சீக்கிரமே நடக்கும். அந்த எரும மாடுக யாருன்னு தெரியதானே போகுது. சீதா, கூலிப்படைக்கு தலைவன் சரி, கூலிப்படைக்கு பணம் கொடுத்தது தலைவின்னு சொல்ற? பொம்பளைங்களா இத செஞ்சாங்க? ஆமா, பாக்கதான் பொம்பளைங்க, மகா பிராடுங்க. என்னமா மகாலட்சுமி அம்மாவை பிராடுன்னு சொல்றீங்க? மகாலட்சுமிய ஃப்ராடுன்னு சொல்லல செல்வி அக்கா, மகா ஃப்ராடுங்க, அதாவது பெரிய ஃப்ராடுங்கன்னு சொன்னேன். ஓ அப்படியாமா? ஹலோ ஹலோ அக்கா. என்ன சீதா, பக்கத்துல யாராவது இருக்காங்களா? அவங்களுக்கு கேக்குற மாதிரி பேசிட்டு இருக்கியா? குண்டு குழுவி உட்கார்ந்துட்டு இருக்கு. முகமே மாறி போச்சுக்கா. ஏய், என்னடி விசிற? நீ ஒழுங்கா விசிற மாட்டியா? வலி உயிர் போகுது. நான் என்னமா பண்றது? நான் வீசிக்கிட்டு தானே இருக்கேன். நீ விசிற லட்சணம் எனக்கு தெரியாதா? எப்படி எரியுது தெரியுமா? வாங்க மேடம்.
அர்ச்சனா சித்திக்கு மருந்து தீந்து போச்சு. நீ மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிட்டு வரியா? கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறியா? கை வலிக்குது ராம், ப்ளீஸ் ராம். எதுக்கு ப்ளீஸ் எல்லாம் சொல்றீங்க? கொஞ்சம் இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். அர்ச்சனா பிரிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுல்ல, அது உங்ககிட்ட தானே இருந்துச்சு, என்கிட்ட இல்லையே. அது ரூம்ல இருக்கும், பாருங்க. சீதா வந்துட்டு இருக்கா. போய் மேனேஜ் பண்ணுங்கக்கா. போங்கக்கா. இது போறேன், போங்க, எடுத்துட்டு வரேன். சீதா, மகா ரூம்ல என்னோட மருந்து சீட் இருக்கு, போய் எடுத்துட்டு வாயேன். இல்ல, நான் போயிட்டு. நீ போ, சீக்கிரம் போ, போய் எடுத்துட்டு வா. போ, நீ போ, மெதுவா எடுத்துட்டு வா. போ. வாங்க செந்தூரா, நல்லா இருக்கீங்களா? சீதாவை எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. மகா, ராமுக்கு ஞாபகம் வரத்துக்குள்ள இவனை அனுப்பிடு. வாவுல எதுக்கு வீட்டுக்கு வந்த? அப்போ நீங்க ஏமாத்துவீங்க, நான் வாயில விரல வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணுமா? மரியாதையா பேசுங்க. உனக்கு என்னடா மரியாதை? கிரிமினல். என்னை விட நீங்க தான் பெரிய கிரிமினல். கொஞ்சம் பார்த்து பேசுங்க, புரியுதா? ஏயா கத்துற? டேய் திருட்டு பையல, நாங்க சொன்னதை நீ செஞ்சியா? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம், பாத்துக்க. அட இங்க பாருடா. ஹலோ லேடிஸ், எனக்கு ஜெயில் பழக்கமானதுதான், உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். சரி 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 சரி, டென்ஷன் ஆகாத. உனக்கு என்ன பணம் தானே வேணும்? என்ன உங்ககிட்ட என்ன பொண்ணா கேக்குறேன்? என் பணத்தை கொடுத்துட்டா நான் போயிட்டே இருப்பேன். எடுங்க. அவ்வளவு பணம் வீட்ல இல்ல, நான் அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றேன், நீ கிளம்பு. மேடம், பணத்தை கொடுத்தா நான் போறேன், இல்லன்னா நான் போக மாட்டேன். என்ன இது? அந்த பெட்ல இருந்து எந்திரி. நான் வேணா வெளியில ஹால்ல வெயிட் பண்ணவா? வேணாம் வேணாம், நீ இங்கே இரு. இது பாரு, போலீஸ் லிஸ்ட்ல இருந்து உன்னோட போட்டோவை எடுக்க நான் பட்ட பாடு உனக்கு தெரியாது. முதல்ல நீங்க இருந்து போ. என் பணத்தை கொடுத்துட்டா நான் போறேன், இல்ல எத்தனை நாள் ஆனாலும் நான் இங்கதான் இருப்பேன். மகா, அப்பவே குடுன்னு நீதான் லேட் பண்ணிட்ட. அக்கா, சுபாஷ்க்கு போன் பண்ணுங்க அக்கா. ஏன்? போன் பண்ணுங்க. சுபாஷ், ஒரு 10 lakhs பேங்க்ல வித்ட்ரா பண்ணிட்டு உடனே வீட்டுக்கு வாங்க. நேர்ல சொல்றேன், சொன்னதை மட்டும் செய்யுங்க. பணம் வர வரைக்கும் நான் இந்த ரூம்குள்ளே இருக்கேன். சரி மகா, இவன் இங்கே இருக்கிறதா சரி, இங்கே இருக்கட்டும். ஹலோ, ஒரு காஃபி கூட தர மாட்டீங்களா? நான் உங்களுக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க்லாம் எடுத்திருக்கேன். மகா, செல்வி கிட்ட சொல்லி காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லவா? எனக்கு முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. செல்வி கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்தா அப்புறம் இது யாருன்னு கேட்பான். நாமளே காஃபி போட்டு எடுத்துட்டு வரலாம், வாங்க வாங்க. இந்த சைடு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி முழிக்குதிய?
திருட்டு மொழியா இருக்கே. ஏய், நான் உனக்கு காஃபி கேட்டேனா போடிங்க. போ. இப்ப எதுக்கு கத்துதிய? போனா போகுதுன்னு சூப்பரா காஃபி போட்டு கொண்டு வந்தா ரொம்ப தான் அழட்டிக்கிறிய. வேணுமா வேணாமா? ஏய், குடுத்துட்டு போடி. அப்பப்போ கிச்சன் பக்கம் ஒதுங்கணும். போ. பாவீங்களா, இவங்க வீட்டு பொண்ணு தானா? இதை கடத்த சொல்லி தான் நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்களா? அதனாலதான் நடுங்குறாங்க. அப்ப எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். மீட்டருக்கு மேல வாங்கிற வண்டிதான். ஏய், ஏன் நிக்கிறேனோ? போ. குடிச்சு பாருங்க, டேஸ்டா இருக்கும். நீ போ, நாங்க குடிச்சுக்கிறோம். சாரி, குடிச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் போவேன். ஏய், நீ கிளம்புடி. அத்தா, நீ கிளம்பு. சீதா கை பக்குவம் எப்படி இருக்குன்னு சொன்னாதான் நான் போவேன். நான் வெயிட் பண்றேன். குடிச்சிட்டு சொல்லுங்க. போறாளா பாரு. நீங்க போட்ட காஃபி நல்லா இருக்கா இல்ல நான் போட்ட காஃபி நல்லா இருக்கான்னு சீக்கிரம் சொல்லுங்க. நீ போட்டதுதான் நல்லா இருக்கு. முதல்ல இடத்த காலி பண்ணு. போ. ஏன் இப்படி விரட்டுறிய? ஏதாவது பிரச்சனையா? ஏய், நாங்க எங்க விரட்டுறோம்? காஃபி ஆறதுக்குள்ள குடிக்க வேணாமா? என்ன அங்கிள், இன் பண்ண சட்டை வெளியே இருக்கு, கையெல்லாம் மடிச்சு விட்டுருக்கு, சட்டை பட்டன் அவுந்திருக்கு, கண்ணாடி எல்லாம் கோணலா இருக்கு, தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருக்கு. என்ன ஆச்சு அங்கிள்? சண்டை. சண்டையா? ஆமா ஆமா, எனக்கு அர்ச்சனை சண்டை. ஆமா அப்படியா? அங்கிள், அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? அது காது. அது இல்ல, இது வேற. என்ன வேற? இது அந்த வேற. வேற வேற வேறயா? அப்போ இன்னொன்னு இருக்கா? ஐயோ, அந்த மாதிரி இல்ல, இது வேற மாதிரி வேற. ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியல. போயா. வரும். என்ன வரும்? எனக்கு கெட்ட கோவம் வரும். அப்புறம் எனக்கும் கெட்ட கோவம் வரும். பாரு. அர்ச்சனா ஆண்டி, என்னதான் இருந்தாலும் புருஷனை இந்த அளவுக்கு எல்லாம் அடிக்க கூடாது. அத நாங்க பாத்துக்கிறோம். நீ இங்க இருந்து போ. நான் போறேன். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லையே. அது ரொம்ப முக்கியம். இப்ப நீ போ. இப்ப நீ போக போறியா இல்லையா? என்ன விரட்டுறதுலயே இருக்கிய? ஆனா உங்க ரெண்டு பேர் மொழியும் சரியே இல்லையே. அப்போ என்னமோ இருக்கு. ஆமா இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? இருக்கா? என்ன அது? சும்மா இருக்கியா? ஓய மூடு கொஞ்ச நேரம். இப்ப எதுவும் பேசாத. நீங்களே பேசு. நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். நீ போ. போ. அப்ப காஃபி? ஏய், காஃபி வேணா ஒண்ணு வேண்டாம். நீங்களே போய் குடிங்க. போங்க. போ. செல்வியக்கா, வாங்க நம்மளே போய் குடிக்கலாம். மேடம், இவர் எப்ப உள்ள வந்தாரு? நீ டியூட்டி பாக்குற லட்சணம் தான் தெரியுதே. இவன் உள்ள வந்ததே உனக்கு தெரியல. உனக்கு சம்பளம் கொடுக்கறதே தண்டம். மேடம், இதுக்கு முன்னாடி ஒருத்தர் உள்ள போனாரு, அவரு வெளியவே வரல. ஆமா, அவர் உள்ள இருக்காரா? ஏன் வெளியே வரல? உள்ள வந்தவர் வெளியில போனது உனக்கு தெரியல, வெளியில இருந்து உள்ள வந்தவரையும் உனக்கு தெரியல. உனக்கு ஒரு நாள் சம்பளம் கட்டு. மேடம், என்ன வேணாலும் பண்ணுங்க, சாட்டையில கூட அடின்னு அடிங்க, ஆனா சம்பளத்தை மட்டும் கட் பண்ணிடாதீங்க. நான் பாவம் இல்லையா? சீதா பாத்துட்டு இருக்கா. ஹே மகா, அப்படி இவ என்னதான் யோசிக்கிறா? அவ என்னத்தையாவது யோசிச்சுட்டு போட்டோம், அதை விடுங்க. ஏய், நீ என்ன வேடிக்கை பார்த்து நிக்கிற? போய் வேலையை பாரு, போ. நீ யோசிச்சது போதும், வேலையை பாரு. இல்ல, அந்த ட்ரெஸ் நான் எங்கேயும் பாத்திருக்கேன். ஆமா, அதையே சொல்லிக்கிட்டு இங்கே நில்லு. நீ வா மகா, விட்டா இன்னைக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பா. வா. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி சாதாரணமா இருக்கேல்ல. என்ன வேணும்? கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? லேப்டாப் எடுத்து ஓரமா வச்சுட்டு நான் சொல்றத கேட்க தயாரா இருந்தா
பேசலாம். சொல்லு. கொஞ்சம் விவரமா பேசலாமா? நீ தானே பேசணும்னு சொன்ன, பேசு. நடந்த எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு எனக்கு தெரியும். என்ன ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்ல. சொல்ல போனா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையே இல்ல. பாஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னோட விருப்பம் இல்ல. உங்க வீட்டுல சம்மந்தம் பண்ணணும்னு எங்க அப்பா அம்மாவும் ஆசைப்படல. நீங்களா வந்து சம்மந்தம் பேசுனீங்க. மது அக்கா இல்லன்னதும் அவளுக்கு பதிலா என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க. இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. உனக்கு கல்யாணம் பண்ணி நான் கூட்டிட்டு வரல. நீங்க யாரும் என்ன கூட்டிட்டு வரலதான். பாஸ் தானே தாலி கட்டி என்ன கூட்டிட்டு வந்தாங்க. என் விருப்பத்தை கூட யாரும் கேட்கல. கல்யாணமாகி நான் வந்ததும் என்ன வீட்டுக்குள்ளேயே விடல. வெளியே நிறுத்தி அவமானப்படுத்தினிய. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்ட. என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தினிய. அதையும் தாங்கிக்கிட்ட. பாஸ் கூட என்ன சேர விடாம பண்ணிய. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நான் பாஸுக்கு பொண்டாட்டியா இருக்கேன். என்னெல்லாம் பண்ண கூடாதோ அத்தனை கொடுமையையும் பண்ணிய. நான் எதையுமே மனசுல வச்சுக்கல. ஆனா நீங்க திருந்தவே இல்ல. திருந்த முயற்சி பண்ணவும் இல்ல. நான் ஏன் திருந்தணும்? திருந்ததே ஆகணும். வேற வழி இல்ல. இப்ப கூட என்னால சில விஷயங்களை ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா அத நான் விரும்பல. இந்த குடும்பத்தை பிரிக்க நான் விரும்பல. காலேஜ் போகும்போது என்ன வழியில இறக்கி விட சொல்லி ஆளை வச்சு கடத்தி கொலை பண்ண சொன்னது நீங்க தான் எனக்கு தெரியும். உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்காதீங்க. ஏன்னா என்னால அது முடியும். அப்படி பார்க்காதீங்க. கண்டிப்பா என்னால ப்ரூவ் பண்ண முடியும். கொலை கேஸ்ல உள்ள போயிருவிய. இப்ப கூட நான் உங்ககிட்ட பெருசா எதுவும் எதிர்பார்க்கல. என்ன டிஸ்டர்ப் பண்ணாம என் வழியில வராம இருந்தாலே போதும். இது பாரு, நீ என்ன சொல்ல வரேனே எனக்கு புரியல. செஞ்ச தப்பையும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இது வரைக்கும் நீங்க எனக்காக எந்த நல்லதுமே பண்ணதில்ல. இனிமேலும் பண்ண நோய்வாய்ப்பட்டு பிரச்சனையோட இருக்கிறவங்க மட்டும் இல்ல, டே டு டே லைஃப்ல சாதாரணமா இருக்கிறவங்க கூட அங்க போய் ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அப்ப நான் உத்தரவு வாங்க. மகா, நீ என்ன சொல்ற? என்ன நினைக்கிற? டாக்டர் சொல்றத பார்த்தா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தலாம் தான் தோணுது. அடுத்த வாரம் ஃபுல்லா எனக்கும் ஆடிட்டிங் இருக்கு. நீங்க வேற இல்ல. அதான் எனக்கு யோசனையாவே இருக்கு. மகா, நீ எதுக்கு போகணும்? வேற யாரையாவது போக சொல்லலாம். சேதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ஆள் போனா நல்லதுதான். பேசாம நானே போறேனே. ஏய், வேணாம் வேணாம், நான் ராம கூட்டு போறேன். நானும் அதைத்தான் நினைச்சேன். பாஸ், நீங்க போயிட்டு வாங்க. ஓகே சித்தி, ஏற்பாடு பண்ணுங்க. நானும் அப்பாவும் போறோம். துணைக்கு நானும் வரட்டா? ஏன் கேரளாவுல கல்லு குடிக்கவா? உனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. சரி ராம், நீ மட்டும் போயிட்டு வா. ஏற்பாடு பண்ணட்டுமா? என்ன பண்ணட்டுமான்னு கேக்குற? டாக்டர் சொல்லிட்டாருல, ஏற்பாடு பண்ணு. அதையும் பார்த்துடலாம்.